ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் கிளஸ்டர் காம்பனண்ட். ஸோ மானிட்டர் கிளஸ்டர் காம்பனண்ட் அப்படின்னா நம்ம Kubernetes மாஸ்டர் நோட் Kubernetes பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோட் அண்ட் ஒர்க்கர் நோட் இருக்கு. ஸோ மாஸ்டர் நோட்டில் வந்து நம்ம Kubernetes ஆப்ஜெக்ட் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒர்க்கர் நோட்டில் வந்து நிறைய Kubernetes ஆப்ஜெக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி Kubernetes மாஸ்டர் காம்பனண்ட்லேயும் இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து ஒர்க் நோடில் இருக்க ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம மானிட்டர் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மானிட்டரிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மானிட்டரிங் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ ஒர்க்கர் நோட் வந்து நம்ம நோடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணோம். அதே மாதிரி பாடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன் அண்டு டிஸ்க் யூட்டிலைசேஷன் வந்து செக் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அதாவது Kubernetes ஒர்க்கர் நோடில் இருக்கிற CPU பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் பாடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து நிறைய அவைலபிள் மானிட்டரிங் ஏஜென்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சர்வர், ப்ரொமீத்தியஸ், எலாஸ்டிக் ஸ்டாக், டேட்டாடாக், டைனட்ரேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரிக் சர்வர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெட்ரிக் சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்கர் நோடில் இருக்கிற நோடுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் பாடுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஏபிஐ சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணோம். ஏபிஐ சர்வர் வந்து ETCயில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சர்வருக்கு வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணும்போது அது அந்த டைமில் மட்டும்தான் அந்த ஹிஸ்ட்ரியை கொடுக்கும். நம்ம என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், CPU மெமரி அண்டு ஹார்ட் டிஸ்க் யூட்டிலைசேஷன் எவ்வளோ, அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Kubernetes ஒரு ஏஜென்ட் வந்து Kubernetes மாஸ்டரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதே மாதிரி Kubernetes ஒர்க்கர் நோடில் வந்து Kubernetes ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ Kubernetes ஏஜென்ட் வந்து நான் ஆல்ரெடி Kubernetes ஆர்கிடெக்சரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அப்போ கொஞ்சம் டீட்டெயில்ஸாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Kubernetes என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய CPUடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அண்டு பாடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை மெமரிக்கு சென்ட் பண்ணோம், மெட்ரிக் சர்வருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ மெட்ரிக் சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏபிஐ சர்வருக்கு சென்ட் பண்ணோம். ஏபிஐ சர்வர் வந்து ETCயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான் நம்மளால் வந்து Kubernetes மாஸ்டருக்கு வந்து நம்முடைய கிளஸ்டருடைய ஸ்டேட்டஸ், எத்தனை நோட் அவைலபிளாக இருக்குது, எத்தனை பாட் அவைலபிளாக இருக்குது, CPU எத்தனை நோட்டில் வந்து எவ்வளோ CPU யூட்டிலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்குது, எவ்வளோ மெமரி யூட்டிலைசேஷன் பண்ணிட்டு இருக்குது, அதே மாதிரி பாட் வந்து எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மாஸ்டர் நோடுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த Kubernetes வந்து CPU அண்டு பாடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து ஏபிஐ சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுனால தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Kubernetes பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது C அட்வைசர்னு சொல்லிட்டு ஒரு சப் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் Kubernetes. ஸோ அது வழியாக தான் Kubernetes வந்து அந்த C அட்வைசர் வழியாக தான் லாக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மெட்ரிக் சர்வருக்கு சென்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போது நம்ம டைரெக்டாக வந்து மெட்ரிக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை செக் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. அதாவது CPU அண்ட் பாடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை செக் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரிக் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். மெட்ரிக் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் மெட்ரிக் சர்வருடைய ஆப்ஜெக்ட். ஸோ மெட்ரிக் சர்வர் நம்ம மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மெட்ரிக் சர்வர் வந்து நம்ம Kubernetes கிளஸ்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது டிப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் ரோல் பைண்டிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து GitHubல ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ரிக் சர்வருடைய பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம லோக்கலில் க்ளோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க Kubernetes ஆப்ஜெக்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் Kubernetes மெட்ரிக் சர்வர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம மெட்ரிக் சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் டு கலெக்ட் த CPU மெமரி அண்ட் பாட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது மினிக்யூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிக்யூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டெஸ்டிங் என்வரான்மெண்ட். இப்போ ஏதாவது வந்து ஒரு டெஸ்டிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மினிக்யூப் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மினிக்யூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மெட்ரிக் சர்வரை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் போதும். மினிக்யூப் ஆடான்ஸ் எனேபிள் மெட்ரிக் சர்வர்.
ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் மானிட்டரிங் சர்வர் வந்து எனேபிள் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து நம்ம மெட்ரிக் சர்வரை வந்து கிளஸ்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் சிபியுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் பவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நோடுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் டாப் நோட் கமாண்ட். அதே மாதிரி பாடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் டாப் பாட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து சிபியூ வந்து இவ்வளோ % யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 8% யூட்டிலைஸ் ஆகிருக்கு. அதே மெமரி பார்த்தீங்கன்னா 70% யூட்டிலைஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி இதில் வந்து கோர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 166 மில்லி கோர் அண்ட் 36 மில்லி கோர் 39 மில்லி கோர். அது மாதிரி இது நோடுடைய நோடுடைய சிபி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1%. மெமரியோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70 யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 55%. அதே மாதிரி பாடோடைய யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 8%. இன்ஜினெக்ஸ் பாடோடைய சிபி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 8%. ரெடியூஸுடைய சிபி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1%. மெமரி பார்த்தீங்கன்னா 70%, 55%. ஸோ இதோட வந்து மானிட்டரிங் செக்ஷன் முடியுது. மானிட்டரிங் Kubernetes காம்பனன்ட் செக்ஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து அப்ளிகேஷன் லாக்ஸ் வந்து எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லாக்ஸ் மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து Kubernetes கிளஸ்டரில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து எண்ட் யூசர் அதாவது ப்ரௌசர் வழியாக ஒரு யூசர் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரால் லாகின் பண்ண முடியலை. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக அந்த யூசர் எதனால் லாகின் பண்ண முடியலை அப்படின்னு. ஸோ இதை வந்து எங்கே செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுறதுன்னு சரி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டாக்கர் யூஸ் பண்ணும்போது என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன் கமாண்ட் கொடுத்துட்டு அதோடைய கண்டெய்னர் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய லாக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் லாக்ஸ் -f ஸ்பேஸ் தட் கண்டெய்னர் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன லாக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் Kubernetesல வரும்போது நம்ம பாடுக்கு வந்து தனியாக ஒரு பாட் டெஃபினிஷன் ஃபைல் எழுதணும். ஸோ அந்த பாட் டெஃபினிஷன் ஃபைல் எழுதிட்டு அதில் வந்து இமேஜ் நேம் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். அந்த கண்டெய்னருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் சிமுலேட்டர். ஸோ இதில் ஒரு கண்டெய்னர் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இந்த பாட் கிரியேட் பண்ண அப்புறமா கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் -f கொடுத்தாச்சுன்னா லைவ் கரண்ட் லாக் வந்து செக் பண்ண முடியும். லைவாக என்ன லாக்ஸ் போயிட்டுருக்கோ அதை செக் பண்ண முடியும். ஸ்பேஸ் ஈவெண்ட் சிமுலேட்டர். அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கண்டெய்னருடைய நேம் ஈவெண்ட் சிமுலேட்டர் பாட்னு சொல்கிறது இந்த பாடோட நேம். ஸோ நம்ம கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் ஸ்பேஸ் இந்த பாடோட நேம் கொடுத்துட்டாலே நம்ம அந்த கண்டெய்னருடைய லாக்ஸ் செக் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் சிமுலேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸர். ஸோ இந்த மாதிரி 2 இமேஜ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த கண்டெய்னருடைய நேம் வந்து அந்த கமாண்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் பாடோட நேம் ஸ்பேஸ் தட் கண்டெய்னர் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து கண்டெய்னருடைய லாக்ஸ் வந்து செக் பண்ண முடியுது. ஸோ இப்போ அப்ளிகேஷன் லாக்ஸும் Kubernetes கிளஸ்டர் உடைய காம்பனண்ட்டை எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தியரிக்கலாக பார்த்தோம். இனிமேல் ப்ராக்டிக்கலாக எப்படி Kubernetes காம்பனண்ட்டை மானிட்டர் பண்ணுறது, அதே மாதிரி அப்ளிகேஷன் லாக்ஸ் வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have deployed a few pods running workloads, inspect them. So queue control ஸோ கெட் பாட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பாட் இருக்குது. ஓகே, இதில் வந்து இப்போது கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ். ஸோ கியூப் கண்ட்ரோல் இப்போ டாப் அதாவது நோடுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் டாப் நோட். ஓகே, இன்னும் வந்து நம்ம மெட்ரிக்ஸ் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. அதனால தான் வந்து மெட்ரிக்ஸ் API நாட் அவைலபிள் அப்படின்னு வருது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா let us deploy metric servers to monitor the pods and nodes. Pull the git repository for the deployment file. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸ் Kubernetes மெட்ரிக் சர்வர் வந்து கிட்ல இருந்து லோக்கலுக்கு க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்முடைய லோவர் என்விரான்மெண்ட்டுக்கு ஓகே, ஆனால் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இதை க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Kubernetes மெட்ரிக் சர்வர் ஓகே, இப்போ க்ளோன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய் த மெட்ரிக் சர்வர்ஸ் பை கிரியேட்டிங் ஆல் த காம்பனண்ட் டவுன்லோடட் ரன் த கியூப் கண்ட்ரோல் கிரியேட் -f டாட். அதாவது நம்ம கியூப் கண்ட்ரோல் கிரியேட் -f கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாட் ஆர் டெப்ளாய்மெண்ட் ஃபைல் அப்படின்னா அந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது ஆக்சுவலாக மெட்ரிக்ஸ் ரீடர் ஏபிஐ சர்வீஸ் டெப்ளாய்மெண்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டாட் கொடுக்குறோம். டாட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். It takes a few minutes for the metric servers to start gathering data. Run the kube control top node. ஸோ இப்போ வந்து நோடோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ kube control get nodes. ஸோ kube control top node. ஸோ இந்த கமாண்டை கொடுக்கும்போது அது சிபி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு, மெமரி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து 0% தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து செக் பார்க்கணும், சிபி கோர்ஸ். ஸோ இதில் சிபி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 245 மில்லிகோர், அதே மாதிரி 146 மில்லிகோர். மெமரி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இதில் 0% தான் காமிக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1200 மில்லிகோர், அதே மாதிரி 308 மில்லிகோர் அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Identify the node that consumes the most CPU cores. Identify the node that consumes most CPU. ஸோ நோட்டில் வந்து இது அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 245 மில்லி கோர். ஸோ கண்ட்ரோல் பிளேன் தான் அதிகமாக வந்து CPU வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் பிளேன். ஸோ ஐடென்டிஃபை த நோட் தட் கன்சியூம்ஸ் த மோஸ்ட் மெமரி. ஸோ மெமரி எது அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1200. இதுவும் கண்ட்ரோல் பிளேன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பாட் தட் கன்சியூம்ஸ் த மோஸ்ட் மெமரி இன் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ பாடோடைய இது எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோல் டாப் பாட். ஸோ இதில் வந்து மெமரி வந்து இது அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 254 ரேபிட். ஸோ இதுதான் அதிகமாக மெமரி வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐடென்டிஃபை த பாட் தட் கன்சியூம்ஸ் த லாஸ்ட் CPU கோர்ஸ் இன் லீஸ்ட் CPU கோர்ஸ் இன் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ சிபி வந்து எது கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து லைன் தான் வந்து சிபி யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ லைன். மானிட்டர் கிளஸ்டர் காம்பனோடைய ப்ராக்டிக்கல் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து நம்ம அப்ளிகேஷன் லாக்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ வி ஹவ் டெப்ளாய்ட் a pod hosting an application, inspect it, wait for it to start. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெப் ஆப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரெடி ஸ்டேட்டில் தான் இருக்குது, ரன்னிங் ஸ்டேட்.
ஸோ user file has expressed concerns accessing the application, identify the cause of the issue. ஸோ யூசர் ஃபைவ் வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப் ஆப் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கீப் கண்ட்ரோல் லாக்ஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீப் கண்ட்ரோல் லாக்ஸ் வெப் ஆப் ஒன் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லாக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து யூசர் ஃபைவ் வந்து அவங்களால லாகின் பண்ண முடியலை. ஸோ இதில் வார்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபோன்னு இருக்கிறத விட்டுருங்க, வார்னிங் இருக்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ வார்னிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூசர் ஃபைவ் ஃபெயில் டு லாகின் as the account is locked due to many failed attempts. அவர் நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணனால ஃபெயில்ட் ஆயிருக்கு, அக்கௌண்ட் லாக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have deployed a new pod web app to hosting an application, inspect it, wait for it to start. ஸோ நியூவாக ஒரு பாடுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்களா, அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வெப் ஆப் 2. ஸோ அது வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ யூசர் இஸ் ரிப்போர்ட்டிங் issues while trying to purchase an items, identify the user and cause of the issue. ஸோ இப்போது வந்து வெப் ஆப் 2ல் வந்து யூஸரால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியலாம், ஏதோ ஒரு யூஸரால் பர்ச்சேஸ் பண்ண முடியலை. ஸோ அது என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இன்ஃபோவை விட்டுருங்க, வார்னிங் மட்டும் செக் பண்ணுங்கள். இதில் வார்னிங் செக் பண்ணி பார்க்கும்போது யூசர் 30 ஆர்டர் ஃபெல்ட் as the item is out of stock. அந்த ஐட்டம் வந்து அவைலபிளாக இல்லாதனால தான் அவங்களால பண்ண முடியலை. ஸோ இதுதான் இஷ்யூ. யூசர் 30 ஆர்டர் ஃபெயில்ட் as the item is out of stock. Item out of stock. So that's all this lecture. கம்மிங் லெக்சரில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.